சென்னை வண்டலூர் அருகே திமுக நிர்வாகி ஆராமுதன் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் 5 பேர் தற்பொழுது சரணடைந்திருக்கிறார்கள். முழு விவரங்களை செய்தியாளர் மீரான் வழங்க கேட்கலாம். மீரான், வணக்கம். அந்த 5 பேரும் யார் யார், எங்கே சரணடைந்திருக்கிறார்கள், முழு விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை தாம்பரம் அருகே இருக்கின்ற வண்டலூர் பகுதியில் காட்டாங்குளத்தூர் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளராக பணியாற்றி வந்தவர் ஆராமுதன். இவர் வண்டலூர் ஊராட்சி தலைவராக 10 ஆண்டுகள் பணியாற்றியிருக்கிறார். தற்பொழுது காட்டாங்குளத்தூர் ஊராட்சி ஒன்றிய துணைத் தலைவராகவும் அவர் பதவி வகித்து வந்தார். இந்த நிலையில் தான் இன்று காலை அந்த வண்டலூர் வாலாஜாபாத் சாலையில் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிலையில் கட்டப்பட்டிருக்கின்ற அந்த நிழற்கொடை திறப்பு விழா ஏற்பாடுகளை கவனிப்பதற்காக நேற்று இரவு 7 மணி அளவில் அந்த வண்டலூர் வாலாஜாபாத் சாலையில் அவர் அந்த பணிகளை ஆய்வு செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது நாட்டு வெடிகுண்டுகள் வீசப்பட்டு சரமாரியாக அறுவாளால் வெட்டப்பட்ட ஆராமுதன் தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லும் வழியில் இருந்தார். அவரது உடலானது குரம்பேட்டை அரசு பொது மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை முடிந்தது. இன்று காலை அவருடைய உடல் அவரது வீட்டுக்கு உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. தற்போது அந்த பகுதியில் ஏராளமான பொதுமக்கள், திமுகவினர் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இந்த கொலை சம்பவமானது வண்டலூர் பகுதியில் ஒரு பெரும் பதட்டத்தை ஏற்பட்டு தெரிகிறது. அந்த பகுதி முழுவதுமாக தற்போது கடைகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கொலை சம்பவம் தொடர்பாக தாம்பரம் மாநகர போலீஸ் கமிஷனர் அமல்ராஜ் உத்தரவின்படி 4 தனிப்படையை அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்தார்கள். அந்த பகுதியில் இருக்கின்ற சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்து வந்த பொழுது இந்த பெட்ரோல் நாட்டு வெடிகுண்டை கார் மீது வீசி அதன் பிறகு இவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டது தெரிய வந்தது. ஆழமாக கழுத்து பகுதியில் வெட்டியிருக்கிறார்கள். அதே போல பின்மண்டை பகுதியும் வெட்டப்பட்டிருக்கிறது. இடது கை துண்டிக்கப்பட்டிருக்கிறது. கொடூரமாக இந்த கொலை நடைபெற்றிருப்பதாக போலீஸ் தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் குற்றவாளிகள் யார் என்பது தொடர்பாக நேற்று இரவு முதலே தனிப்படை போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வந்தார்கள். அந்த வண்டலூர் ஓட்டேரி பகுதியில் இருக்கின்ற ரவுடி கும்பல் தான் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பதாக போலீசாரின் முதல்கட்ட தகவலில் தெரிய வந்தது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அந்த பகுதியில் இருக்கின்ற திமுக சேர்ந்த உள்ளாட்சி பிரமுகர் ஒருவரை ஊராட்சி துணைத் தலைவர், பெண் துணைத் தலைவரின் கணவரை பணம் கேட்டி அந்த பகுதியை சேர்ந்த ஒரு ரவுடி கும்பல் மிரட்டி இருக்கிறது. இது தொடர்பாக ஆராமுதன் அந்த ஊராட்சி துணைத் தலைவரின் மனைவிக்கு, துணைத் தலைவரோட கணவருக்கு ஆதரவாக காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். இந்த ஓட்டேரி போலீசார் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து அந்த பகுதியை சேர்ந்த பிரபல ரவுடி செல்லா என்பவரை தேடி வந்த நிலையில் செல்லா அவரது கூட்டாளிகள் போலீசில் சரணடைந்திருக்கிறார்கள். தற்போது அவர்கள் சிறையில் இருக்கிறார்கள். இந்த நிலையில தான் ஆராமுதன் கொலையானது நடந்திருக்கிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த பொழுது அந்த பகுதியில் சந்தேகத்திடமாக சிலரை பிடித்து விசாரித்த போது ஒரு தலைவரை கொலை செய்ய வந்திருப்பதாக அந்த பகுதியில் இருக்கின்ற மேம்பாலம் அருகே இருக்கும்படி சொன்னதாக ஒரு 3 மாதத்துக்கு முன்பு சில குற்றவாளிகளை பிடித்து விசாரித்தார்கள். அந்த நிலையில தான் கோவை மற்றும் திருப்பூர் பகுதியில் சேர்ந்த கூலிப்படையினர் இந்த பகுதியில் சில மாதங்களாக நடமாட்டத்தில் இருந்திருக்கிறார்கள். மிக நீண்ட காலமாக இந்த கொலை சம்பவத்துக்கு திட்டம் தீட்டப்பட்ட போது போலீஸ் விசாரணை தெரிய வந்திருக்கிறது. குற்றவாளிகள் யார் என்பது அடையாளம் தெரிந்துவிட்டது. அவர்களை பிடித்து விடுவோம் என்று நேற்று இரவு போலீசார் தெரிவித்திருந்த நிலையில் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்கின்ற குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் குற்றவாளிகள் சார்பில் 5 பேர் சரணடைந்திருக்கிறார்கள். ஒரு 17 வயது சிறுவன் உட்பட 5 பேர் சரணடைந்திருக்கிறார்கள். இதில் ஊரப்பாக்கம் பகுதியை சேர்ந்த சத்தியசீலன் மற்றும் முனீஸ்வரன் ஆகிய இருவர் அந்த ஊரப்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர்கள். மற்றவர்கள் அந்த கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த கூலிப்படையினர் என்று போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. இந்த கொலை சம்பவத்தில் முக்கிய குற்றவாளியாக கூலிப்படை தலைவர் என்று அந்த பகுதியில் பல வழக்குகளில் சம்பந்தப்பட்ட கனகராஜ் என்பவர் முக்கிய குற்றவாளியாக போலீசாரால் தேடப்பட்டு வருகிறார். அவருடைய தலைமையில் தான் இந்த கொலை சம்பவம் நடந்ததாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் அந்த ஓட்டேரி ஊரப்பாக்கம் பகுதியை சேர்ந்த சத்தியசீலன், முனீஸ்வரன் மற்றும் கோவை திருப்பூர் பகுதியை சேர்ந்த 5 பேர் சத்தியமங்கலம் நீதிமன்றத்தில் தற்போது சரணடைந்திருக்கிறார்கள். இது தொடர்பாக ஓட்டேரி போலீசார் அங்கு சென்று அந்த குற்றவாளிகளை விசாரிக்க இருக்கிறார்கள். இந்த சம்பவம் அந்த பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் குற்றவாளிகள் தற்போது நீதிமன்றத்தில் சரணடைந்திருக்கிறார்கள். இதில் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், வேறு என்னென்ன நபர்கள் இதில் தொடர்பு இருக்கிறார்கள் என்பது தொடர்பாக தீவிரமாக போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். தற்போது ஆராமுதன் உடலானது அவரது வீட்டில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. பலத்த போலீஸ் பாதுகாப்பு அந்த பகுதியில் போடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த நீதிமன்றத்தில் கைதான குற்றவாளிகளை சென்னைக்கு அழைத்து விசாரணை நடத்த போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவமானது தொடர்ந்து அந்த பகுதியில் ஒரு பதட்டமாக இருப்பதால் தொடர்ந்து பலத்த போலீஸ் பாதுகாப்பு வண்டலூர் பகுதி முழுவதுமாக போடப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி மீரான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.